the patient should be taken to the near 20 miles above after that சொன்னீங்க. But golden is that concept is lost. அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். சொல்கிறது தப்பாக புரிஞ்சிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். நீ டாக் அபவுட் ட்ராமா சென்டர்னா நீங்கள் இப்போ ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு நர்சிங் ஹோம் கூப்பிட்டு போகிறீங்க, அங்கே பிளட்டு அவைலபிள் இல்லை 24/7 சிடி இல்லை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆளுங்க இல்லை. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் நம்ம பதட்டத்தில் கூப்பிட்டு போகாமல், அவன் என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய ஹாஸ்பிட்டலாக இருந்தாலுமே கூட எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனீங்கன்னா தான் சர்வைவல் சான்சஸ் ஆர் பெட்டர். அந்த 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் அந்த மாதிரி ட்ராமா சென்டர் கான்செப்ட் இப்போ தான் வருது நம்ம நாட்டில். இன்னும் ஐ ஹோப் இட் டெவலப்ஸ். எந்தெந்த நாட்டிலலாம் ஒன்று வார் பயங்கரமாக இருக்கணும், இல்லை டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸாக இருக்கிற கண்ட்ரீஸில் தான் ட்ராமா சர்வைவல் ரொம்ப அதிகம். இஸ்ரேலில் இட்ஸ் வெரி குட், நியரஸ்ட் கண்ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா. சிங்கப்பூரில் இட்ஸ் எக்ஸலண்ட். இல்லைன்னா நீங்கள் வெஸ்டர்ன் இதுலேருந்து தான் கோட் பண்ணணும். நம்ம ஊரில் வந்துட்டுருக்கு. யாரெல்லாம் பிளட் கொடுக்கலாம், என்ன ஏஜ் லிமிட் சார்? மைக்கெல்லாம் பேசுறீங்க சார், நார்மலாக பேசுகிறேன் சார். பிளட்டு வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது சார். நேஷ்னல் வந்து எய்ட்ஸ் கண்ட்ரோல் வந்து ஆல்ரெடி ஒரு கைட்லைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக ஏஜ் லிமிட் வந்து 18 to 60, 18 கம்ப்ளீட்டட் to 60 வரைக்கும் கொடுக்கலாம். அவங்க 60 வரைக்கும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் டிசைட் பண்ணி ஓகே அவங்க ஃபிட்டாக இருந்தாங்கன்னா 65 வரைக்கும் கூட எடுக்கலாம். இதுதான் சார் க்ரைட்டீரியா. மேல்ஸ் ஃபீமேல்ஸ்ன்றதில்ல, எங்களுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. இந்த மருந்து சாப்பிட்டா எடுக்கக்கூடாது, பிபி இருந்தால், சுகர் இருந்தால், எந்தெந்த வேக்சின்ஸ் போட்டிருந்தா, எவ்வளோ நாள் கழிச்சு, இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியாஸ், அது ஒரு 100-150 க்ரைட்டீரியாஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நாங்கள் கொஸ்டின் மாதிரி ஒரு 3 பேஜுக்கு ஒரு கொஸ்டினரே கேட்போம். ஸோ அதில் எல்லாம் ஆன்சர் பண்ணாங்கன்னா அதை வச்சு தான் நாங்கள் டோனர்ஸை செலக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டி சார் ஒரு 12 இயர்ஸ் பையன் கொடுக்க முடியுமா? இல்லை, 18 கம்ப்ளீட்டட் to 60 வரைக்கும் கொடுக்கலாம் சார். சார் கேமரா பார்த்து ஷார்ட்டாக வந்து ப்ரெஸ் மீட்டோட நோக்கம் என்ன, அதை வந்து நீங்கள் சொல்லிடுங்க. யாரோ முக்கியமாக இந்த ப்ரெஸ் மீட்டோட நாங்கள் இங்கே கண்டக்ட் பண்ணுறது வந்து இந்த பிளட் டொனேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இப்போ எல்லாமே டாக்டர்ஸ் பேசுனாங்க, டோனர்ஸ் பேசுனாங்க, பேஷண்ட், அதனால் உயிர் காப்பாற்றப்பட்ட பேஷண்ட்லாம் பேசினாங்க. எல்லாமே இந்த டொனேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நாடு இப்போ நம்ம ஸ்பீக்கர்ஸ்லாம் பேசினாங்க, இவ்வளோ பெரிய நாட்டில் எவ்வளோ ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது, எவ்வளோ ட்ராமா நடக்குது. இது இல்லாமல் நான் ட்ராமா கூட பிளட் டொனேஷன் நிறைய மேஜர் சர்ஜரிஸ்லாம் தேவைப்படும். அப்போ இது அவேர்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக டாக்டர் தேவப்பள்ளி சொன்னார். ஆரம்பத்தில் நிறைய இருந்துச்சு, இப்போ எல்லாம் நார்மலாக நினச்சிட்டு அந்த அவேர்னஸ் இல்லாமல் போயிடுச்சோன்ட்டு. பட் திருப்பி நம்ம மக்களுக்கு இது சொல்ல வேண்டிய கட்டாயமாக இருக்குது. ஏன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்காங்க, நிறைய சர்ஜரிஸ் நடக்குது, நிறைய உயிர் காப்பாற்ற வேண்டிய ப்ரொசீஜர் ஒரு பக்கம். அது இல்லாமல் நம்ம எலெக்டிவாக பண்ணுற சர்ஜரி கூட டொனேஷன் தேவைப்படும். ஸோ அப்படிங்கிற போது இந்த டொனேஷனுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் பிளட் டொனேஷன் இது வந்து நம்ம கெஸ்ட் ஸ்பீக்கர்லாம் பேசினாங்க. இதனால் பாதிப்பு எதுவும் கிடையாது. நம்ம கொடுக்கறதுனால திருப்பியும் நமக்கு அந்த பிளட் உடம்புல வந்து அந்த வந்துடும். அதனால் பாதிப்பு யாருக்குமே கிடையாது. இந்த அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் வரணும். நிறைய பேஷண்ட் இதனால் உயிரை காப்பாற்றலாம். இது முக்கியமாக நம்ம அந்த மெசேஜை நாங்கள் கன்வே பண்ணோம். எனிதிங் பிளட் கேன் ஒன்லி பி ரீப்ளேஸ்ட் பை பிளட். அதனால் இட்ஸ் இம்மன்ஸ்லி ஹெல்ப்ஃபுல். இட்ஸ் லைஃப் சேவிங் இன்டர்வென்ஷன். அதனால் எல்லாரும் வில்ஃபுல்லாக ஷுட் கம் ஃபார்வர்ட் டு டொனேட் பிளட். இட் வில் சேவ் மெனி மோர் லைஃப்ஸ். இந்த ஈவெண்ட் வந்து மெயினாக பண்ணது வந்து ஃபஸ்ட்டு டோனரை என்கரேஜ், இது ஒரு நம்ம ஹானர் பண்ணுறோம். ஏன்னா அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வராங்க, டொனேட் பண்ணுறாங்க, எந்த ஒரு பலன் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களும் ட்ராவல் பண்ணி அவங்களோட நீட்ஸ் வேலைங்கள்லாம் விட்டுட்டு வந்து டொனேட் பண்ணுறாங்க. அதை ஆனர் பண்ணுறதுக்கு இதை பார்த்துட்டு நாளைக்கு இன்றைக்கி வர்ற ஜென்ரேஷன்ஸ் நிறைய பேர் இன்னும் பயந்து இருக்கிறவங்கலாம் முன் வரணும். வந்தால் நாங்கள் அதுக்கு சொல்யூஷன்ஸ் ஷுவராக கொடுப்போம். ஏன்னா எடுக்கலாமா வேண்டாமா, அவங்களுக்கு எடுத்தால் என்ன, ஏன்னா எந்த பாதிப்பும் வராதுன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறதுக்கு இதை மோட்டிவேட் பண்ணுறது தான் டோனர்ஸ். அதை கெஸ்ட் மூலமாக இன்னும் நிறைய பேர் ப்ரெஸ் மூலமாக தெரியும் எவ்வளோ வரைக்கும் அவேர்னஸ் கொடுக்கலாம். அதுக்காக தான் இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுறோம். இந்த பிளட் பேங்க் வந்து 100%
No wastage from blood banks. சார் பிளட் பேங்க்கில் வந்து நாங்கள் எடுக்கிறோன்னா எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு எவ்வளோ தேவையோ எங்களுக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது சார், அதை காம்பனன்ஸாக பிரிப்போம். ஸோ எந்தெந்த பேஷண்ட்டுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் வேணும்னு கொடுப்போம். வேஸ்டேஜ்ன்றது எல்லாமே வந்து முக்கால்வாசி 98% வேஸ்டேஜ்ன்றதே வராது சார். குறைஞ்சபட்சம் அந்த தட்டணுக்கள் மட்டும் 5 நாள் தான் லைஃப். ஸோ அது ஒரு சென்டருக்கும் மாற்றம் இருக்கும். ஒரு கேன்சர் சென்டரில் அது நிறைய தேவைப்படும், நார்மல் ஹாஸ்பிட்டல்ஸில் அது அவ்வளோ தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி சென்டர்ஸில் நம்ம ஏன்னா அதை ப்ரிப்பேர் பண்ணாமையும் இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அந்த நீடுக்கு இந்த ஒரு மணிக்கு வேணுமென்னா நான் கொடுத்தாகணும். ஸோ அப்போ நான் கலெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கொடுப்போம். அதனால் நான் எப்போயுமே ஸ்டாக் வச்சுருக்கேன். வேஸ்டேஜ்ன்றது எங்களுக்கு எங்கள் பிளட் பேங்கை பொறுத்த வரைக்கும் 99% நோ வேஸ்டேஜ். My name is Harihara Ganesh. My age is 53. So till 2018 I was a regular blood donor. Now I am I'm using blood thinner for the past 6 years. இப்போ என்னோட லாஸ்ட் டைம் என்னோட டாக்டர் கிட்ட கேட்டப்போ he told me you are not eligible for blood donation அப்படின்னாரு. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ பிளாஸ்மா எடுக்கிறோம், அது மாதிரி எனி பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் ஃபார் அஸ் ஆல்சோ டு டொனேட்? சார் நீங்கள் ஏன் சார் பிளட் தின்னர் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஒரு ப்ரொஃபலாக்டிக்காவா இல்லை ஏதாவது ப்ராப்ளத்தினால? சார் எப்பவுமே வந்து ஓகே உங்களுக்கு உடம்பு சரியாக வந்துருச்சு, அவங்ககிட்டேருந்து எடுக்கணுன்ற இது வேண்டாம். ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து டோனர் சேஃப்டி தான். எடுத்தால் கூட ஒன்றும் ஆகாதுன்றது எனக்கு ஷுவராக தெரியும். ஏன்னா ஹார்ட் அட்டாக் வந்தவங்களும் நான் பிளட் எடுத்தாலும் ஒன்றும் ஆகிறதுக்கு சான்ஸ். பட் ஏன் ஒரு பேஷண்ட் கிட்ட நம்ம எடுக்கணும்? நம்மளுக்கு தான் எல்லாம் நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்களே. உங்களால் ஒரு 4 பேரை கூப்பிட்டுவாங்க, தட் வில் பி பெட்டர் தேன் நீங்கள் கஷ்டப்பட்டு ஏன் கொடுக்கணும் சொல்லுங்கள். அதுக்கு தான் நாங்கள் ஸ்கூல்ஸில் போயும் கேம்ப் பண்ணுறோம். ஸ்கூல்ஸில் பசங்கிட்ட சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டுவாங்கன்ற அவங்க கொடுக்கலனாலும் அவங்களால அவங்க வீட்டில் மாமாவோ அப்பாவோ அம்மாவோ மோட்டிவேட் பண்ணி நீ கொடுத்தாவணும் எனக்காகன்னு வர்றவங்க தான். ஸோ அங்கேயும் ஒரு நடக்கும் இந்த மாதிரி மோட்டிவேஷன் தான் சார். இட்ஸ் நாட் தட் ஆல்வேஸ் யூ வாண்ட் ஓகே நீ கொடுத்தீங்க தட் இஸ் வெல் குட், இனிமேல் ஓகேனா உங்களால் உங்கள் பசங்களையும் யாரை வேணால் நீங்கள் மோட்டிவேட் பண்ணலாம் சார். தேங்க்யூ. For example, like home-based collections of money. வீட்டுக்கு வந்து for example எடுத்துப்பாங்க. They take 10 ml or 20 ml water. So conceptually, home-based blood donation possible? Is it available or is it possible? சார் பிளட் டொனேஷன் இன்னொரு பிளட் பேங்க்ல சார். அடுத்தது கேம்ப்ஸ். ஸோ எல்லாரையும் வர முடியாதுன்னா நம்ம ஏதாவது காலேஜஸ்க்கோ ஐடி கம்பெனிஸ்க்கோ எங்கேயோ ஏதோ ஆர்கனைசேஷன்ஸ் போகிறோம், அங்கே இந்த 2 இடம் தான் சார் பிளட் டொனேஷன் எடுக்கும். மற்ற இடத்துல இட் இஸ் நாட் வயபிள் சார். ஏன்னா ஒரு ஆளுக்காக நம்ம போய் அதோட கொண்டு வர்றதுக்காக ப்ராசஸிங் ஒர்க்கு எல்லாமே நம்ம இது பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் பிளட் பேங்க்கில் கொடுக்குற பிளட் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா கேம்பில் கொடுக்குறதோட நம்ம பிளட் பேங்க்கில் டோனரையும் நல்லா பார்த்துப்போம். வெளியே இடத்துல ஏசி இருக்காது, வெயில் இருக்கலாம், நிறைய கூட்டம் இருக்கலாம், அந்த மாதிரி பட் கேம்பும் பண்ணி தான் ஆகணும், எல்லாராலையும் வரவும் முடியாது. ஸோ அந்த சேஃப்டிஸ் பார்த்துட்டு கேம்ப் பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் பிளட் பேங்க்கில் ப்ரிஃபர் பண்ணுவோம் நாங்களாம். ஆனால் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்டும் நல்லா சார். ஆர்டிஃபிஷியல் பிளட் ரிசர்ச் பண்ணுறாங்க, பட் அதோட ரிசல்ட்ஸ் தெரியல. பட் இஃப் இட் இஸ் கம்ஸ் இட் வில் பி எக்ஸ்பென்சிவ் சார். ஸோ அதை நம்மளால் பேர் பண்ணவே முடியாது. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இன்னும் 30 வருஷம் 40 வருஷம் ஆனாலும் அந்த காஸ்ட்டு நம்ம ஈடுகட்ட முடியுமான்னு தெரியும். தேங்க்யூ.